எத்தனை பேரு ஏன் தானே பாக்குறீங்க? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பத்தி பேச போறேன் அப்படின்ட்டு. 5 வருஷமா இது மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, தொடர்ந்துட்டே தான் இருக்கு. என்ன தொடர்ந்துகிட்டே இந்த கேள்வி எம்எல்ஏ கேட்டு 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 ஒரு டைமுக்கு மேல போடா போ 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 அப்படி ஆயிடுச்சு. அப்ப எனக்கு தெரியல, 12th படிச்சு லாஸ்ட் அந்த 1 வருஷம். அப்ப எனக்கு தெரியல, அந்த வயசுக்கு எனக்கு தெரியல. உண்மைதாப்பா, எனக்கு அந்த வயசுக்கு எனக்கு தெரியல என்ன பேசணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியல. உண்மைதான், ஒத்துக்கிறேன், நானே ஒத்துக்கிறேன். எனக்கு என்ன பண்ணணும், மீடியாவில் என்ன பண்ணணும் எதுவும் தெரியல. ஒரு விஷயம், பெரிய விஷயம், நம்மளை பற்றி ஒரு தப்பான விஷயம் பரவுதுன்னா அது எப்படி உட்காந்து பேசி அதை அவங்களுக்கு முடிவு கட்டலான்னு எனக்கு அப்ப தெரியல. இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும். இந்த மாதிரி நமக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கறது சோசியல் மீடியால பேசலாங்கிறதே தெரியாது. நிறைய உட்காந்து பேசி இதுதான் நடந்தது, இப்படிதான். இப்ப நிறைய பேர் பிரச்சனை கிச்சனை எல்லா சண்டையும் உட்காந்து பேசுறாங்க இப்பதான் மீடியால. முதல்ல அப்படி கிடையாது. அதுவும் எங்க ஊர்ல அப்படி கிடையாதுங்க, சத்தியமா சொல்றேன். எங்க ஊர்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் தப்பா நடந்தாலே அதை பத்தி முடிக்கதான் பாப்பாங்களே தவிர அது வேணாம், யார்ட்டையும் சொல்ல வேணாம், சொல்ல அப்படியே கொஞ்ச நாள் விட்டாலே மறந்துருவாங்க. அப்படிதான் என்ன அப்படியே வளர்த்திருக்காங்க. இப்படிதான் நாங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது கொஞ்ச நாள் பேசவே மாட்டோம், அப்படியே அதை மறந்துருவாங்க. அப்படிதான் நானும் அதை விட்டு அந்த பிரச்சனையை விட்டுட்டு வந்தேன். ஒரே ஒரு டைம் இப்போ என் தனாவுக்கும் எனக்கு லவ் ஸ்டோரியில நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, உங்க லவ் ஸ்டோரி உங்க லவ் எப்படி அக்செப்ட் பண்ணாங்க வீட்டுலன்ட்டு. அதுக்கு டெஃபினிஷன் பண்ணி இன்னும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறப்ப பாருங்க. அதுக்கு அத்தனை கமெண்ட் அதை பத்தி இல்ல. நான் இப்ப வாழ்றேன்ல, பிரசன்ட்ல வாழ்ந்துட்டு இருக்க லைஃப் யாருமே கேட்க மாட்டீங்க. இப்ப இந்த லைஃப் ஓகே தானே, இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கீங்க நிறைய பேர் சொல்றீங்க. ஆனா நிறைய பேர் வந்துட்டு இது நடுவுல ஒரு விஷயம் நடந்ததே அதையே நீங்க சொல்லவே இல்லை, அவங்களே நீங்க எந்த விஷயத்திலயும் பேசவே இல்லை, அதையே நீங்க மறைச்சிட்டீங்க, சும்மா கதை ஓட்டிட்டு இருக்கியா, எங்களுக்கு தெரியாதா, எல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்கியா, என்ன ஏண்டா எனக்கு புரியல. என்னமோ எங்க வீட்டு பக்கத்துலயே அவங்க வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியும் ரொம்ப சொந்தக்காரங்க மாதிரியும், நீ என்னமோ என் கூடயே பிறந்து என் கூட வளர்ந்து என்னை சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையும் பார்த்த மாதிரியும். நான் இதை பத்தி இந்த ஒரு பாட்டை சொல்லலைன்னா அதை பத்தி பேச கூட என் வாய் கூசுதுன்னு அர்த்தம். அதை பத்தி பேசினாலே எனக்கு அசிங்கம்னு அர்த்தம். ஏன் இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை, இப்ப நான் நடந்துட்டு இருக்கனால என்னோட விஷயம் இங்க நல்லபடியா போயிட்டு இருக்கு. நான் நல்லா ப்ரெசண்டா தெரிஞ்சிட்டு இருக்கேன், நல்லபடியா தெரிஞ்சிட்டு இருக்கேன். அதை நான் கெடுத்துக்க விரும்பல. ஒரு டைம் என் வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு மறுபடியும் பண்ணக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தான் அந்த கேரக்டர் நான் வாழ்க்கையிலிருந்து தூக்கிட்டேன். ஒருத்தவங்க கிட்ட அந்த விஷயம் பிடிக்கல, என்ன ஒரு விஷயம் ஹர்ட் ஆயிடுச்சுன்னா அந்த விஷயத்த தூக்கிடுவேன், என் லைஃப்ல நான் அழிச்சிருவேன், மறுபடியும் அதை பத்தி வாயை கூட திறக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஆள் தான் நான். இது மாதிரி நிறைய பேர் நான் அழிச்சிருக்கேன் என் லைஃப்ல இருந்து. அடுத்து அவங்க கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசினேன், அப்படிப்பட்ட ஆள் தான் நான். அதனால அதை பத்தி நான் பேசவே இல்லை. அதை பத்தி நான் ஏன் பேசணும், முடிஞ்ச வாழ்க்கைங்க, அது முடிஞ்சிருச்சு. அதை பத்தி பேசி 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 நான் ஏன் பேசணும் அப்படின்னு அந்த வார்த்தையை நான் ஃபர்ஸ்ட்ல பேசவே இல்லை. ஆனா இதுக்கு மேல முடியாது போல. அத்தனை பேர் கேட்டு இது முடிச்சு விட்டுருங்க, அதை பத்தி என்னன்னு சொல்லுங்க, டெஃபினிஷன் சொல்லுங்கன்னா என்ன சொல்லணும், என்ன சொல்றது. ஆக்சுவலி நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கீங்க போன வீடியோவில். இந்த கிளாரிஃபை பண்ணிடுமா, உன்னோட இப்போ இருக்க நல்ல லைஃப் உன் பாஸ்ட் லைஃப்னால மட்டும்தான் வந்திருக்கு, நீ பேசி கிளாரிஃபை பண்ணிடு அப்படின்னு சொல்லிக்கிறனால மட்டும்தான் கிளாரிஃபை பண்ணியிருந்திருக்கேன். இது யார் மனசு புண்படுத்த நோக்கம் அல்ல. அது இல்லாமல் எனக்கும் ரொம்ப நாளாக இதை ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் கொஞ்சம் ரிலீஃபாக இருப்பேன். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இது சொல்லியிருக்கேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி உண்மைதான், என் தப்பான சவகாசம் என்னை பேடாக எல்லாருக்கும் போர்ட்ரேட் பண்ணியிருக்கு. அது என்னோட தப்பு தான் முழுக்க. அதை நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன், யாரையும் தப்பும் சொல்ல மாட்டேன். இப்போ அந்த தப்பை உணர்ந்து தான் நான் நல்ல வழிக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்போவும் என் மேலே தப்பான தாட் இருந்ததுன்னா, நீங்கள் எல்லோரும் கலாய்க்கிற மாதிரி அந்த லைவ் பொண்ணு அந்த மாதிரி நீங்கள் என்ன ஒருவேளை அப்படிப்பட்ட கேரக்டர் நினச்சி கலாய்ச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஒப்பீனியன் மாறி இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோவில் ரொம்ப படபடன்னு இந்த வீடியோவில் ரொம்ப படபடன்னு பேசியிருப்பேன். ஒரு ஃப்ளோவாக நான் என்னென்னமோ பேசியிருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 5-6 வருஷம் உள்ளே இருக்க வேதனை, மனசுக்குள்ளே சொல்ல வேண்டிய தயக்கம், அதெல்லாம் அத்தனை இருந்ததுனால தான் அப்படி கொட்டி தீர்த்திருப்பேன். அதில் நிறைய உண்மைகள் கசிஞ்சிருக்கும் எனக்கு. அப்போ நான் என்னோட மனநிலைமை ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். அப்போ தான் நான் 12th முடிக்கிறேன்.
12th முடிச்சுட்டு லீவ்ல ஒரு வாரத்துல தான் நான் வந்துட்டு அந்த அவங்க பேர் நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல, யாரு என்ன எதுவுமே மென்ஷன் பண்ணல. அது அவங்க அந்த பொண்ணை பாக்குறேன், அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் பையன் நினைச்சு பேசினேன், அப்புறம் வந்து பொண்ணுன்னு தெரிஞ்சது எனக்கு. அவங்க சரி ஓகே பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்போ பையன் கிட்ட பேசினாலும் வீட்டுல பிரச்சனை, பொண்ணு கிட்ட பேசினா என்ன பிரச்சனை. அப்ப எங்க சொல்லியிருந்தாங்க சொல்லி எங்க வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு. ஏன்னா பொண்ணு 12th முடிச்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மா கொஞ்சம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம் அலோவ் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணு கிட்ட தானே பேசுறேன்னு சொல்லிட்டு தான் விட்டாங்க. நானும் ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசினேன். அடுத்து அவங்க இங்கே மீட் பண்ண வந்தாங்க, பொண்ணு தெரிஞ்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாவே சொன்னாங்க, எங்கள் சொந்தக்காரங்களாம் ஒரு மாதிரி என்ன இந்த பொண்ணு இந்த மாதிரி இப்படி இருக்காங்க. ஏன்னா எங்கள் ஊரில் வந்துட்டு அதை விசித்திரமாக பார்ப்பாங்க, என்ன இது டிஃப்ரெண்டாக இருக்காங்களே தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கனால அப்படி ஒரு சமூகம் தான் இதுவும். அதனால அவங்கள பார்த்தோன்னையும் இல்லை வேணா பேச வேணாம் அப்படின்னாங்க. அப்பவும் நான் சொல்லலை, ஏன்னா எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த பர்சன் வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் இருக்கட்டும், எனக்கு அவங்க என்கிட்ட நடந்துக்கிட்ட மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டான ஒரு பர்சனாக இருந்தாங்க. அது கூடயே இருந்தேன், அவங்களும் என் கூடயே இருந்தாங்க. அவங்க இங்கே மீட் பண்ணதுக்கப்புறம் சரி வீடியோ நம்ம ரெண்டு சேர்ந்து ஒரு டைம் போடலான்னு போட்டு நல்ல வியூஸ் போச்சு, லைக் போச்சு. அதுக்கப்புறம் என் ஐடியில் நான் அவ்வளோ ரீல்ஸ் போடவே இல்லை. அவங்க கூட அவ்வளோ போடலைன்னா நான் எப்போச்சு ரேராக போடுவேன். அவங்க வந்து அவங்க ஐடியில் போட ஆரம்பிச்சாங்க, அவங்க ஐடி டெவலப் ஆச்சு. இதெல்லாம் 2 பேரும் நல்ல வீடியோ ரீச் ஆகுதுங்கிறக்காக போட்டோம். நான் மித்தவங்க நினைக்கிற மாதிரி நான் வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது, நான் நார்மல். இப்போ ஒரு மென்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடியா இருக்கட்டும் என் ஃபர்ஸ்ட் லவ் ஒரு பையன் தான். நான் ஒன் சைடாக ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருந்தேன். அது ஸ்கூல்லேருந்து ஊர்லேருந்து எல்லாருக்குமே தெரியும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு பையனை லவ் பண்ணேன் எங்கள் ஸ்கூலில், அதுவும் ஒரு பையன் தான். எனக்கு அதில் இந்த மாதிரி கேர்ள்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, அப்படிப்பட்ட ஆளும் நான் கிடையாது. அப்படிப்பட்ட இருக்கும்போது நான் அவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கட்டும். அது 12th முடிச்சுட்டு ஒரு டைமில் சும்மா கொரோனா டைம், அது கொரோனா அப்போ தான் கொரோனா நடக்கு. கொரோனா டைமில் வீட்லேயே இருந்திருந்தோம். அந்த மென்டல் ஸ்டேட் அப்படி இருந்தனால யார் வந்து பேசினாலும் ரொம்ப அரவணைப்பாக இருந்தது. எல்லாருக்கிட்டையும் அப்போ ரொம்ப க்ளோஸ் ஆன டைம். அப்போ என்னையும் மீட் பண்ண ஒரு பர்சன் வந்து ரொம்ப கேர் காமிச்சதுனால எனக்கு அவங்களுக்கு பிடிச்சி நானும் அவங்களுக்காக வீட்டில் சண்டை போட்டேன். இல்லை நல்ல பொண்ணு தானே ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு மீடியாவில் கேட்டாங்க நிறைய பேர். இருந்தது பொண்ணா பையனா அப்படின்னு கேட்குறப்போ நான் அதை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அது அசிங்கமாக தெரிஞ்சிச்சு. எனக்கு அப்பெல்லாம் தெரியாது இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் மாறுறாங்க. இப்போ ஒரே ஒரு பர்சன் தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் டோரா புஜி அவங்க மட்டும் தான் இருந்தாங்க அந்த டைமில். அப்படிங்கும்போது எனக்கு இதை பற்றிலாம் அவ்வளோ தெரியல. அவங்க ஒருத்தவங்க அப்படின்னு இப்போ வந்து இவங்களை வந்து நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு பொண்ணுன்னு சொல்ல ஆசை இல்லை, எனக்கு அப்படி வேணாம் சொன்னல. நானும் அதை பற்றி சொல்லவும் கிடையாது, அதை பற்றி நான் எதுவுமே பேசல. அது மாதிரி நான் மீடியாவில் அதை பற்றி நான் பேசவே இல்லை. அவங்க எங்கள் அப்பா அம்மா கூட சொன்னாங்க, நீ இது சொல்லிட்டு பண்ணு, நீ வீடியோ பண்ணால் உன் ஃபேஸ் நல்லா. நான் எங்கள் அப்பா அம்மா கூட போட்டு நான் நல்ல பீக்கில் தான் இருந்தேன். நான் டிக்டாக்ல இருக்கும்போது எனக்கு 700K ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. நான் ஒன்றும் இதன் மூலம் முன்னாடி வந்தவ கிடையாது. நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே டிக்டாக்ல நான் தனியாக எங்கள் அப்பா அம்மா கூட வீடியோ போட்டு தான் நான் மேலே வந்தேன். நான் என்னோட வீடியோஸ் போட்டு தான் மேலே வந்தேன். 700K வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் நானே தனியாக வீடியோ போட்டுருந்தேன். இவங்க கூட போடுறதுனால அவங்களுக்கு ஐடி ரீச் ஆச்சு. அது இல்லாமல் எனக்கு அவங்க கேரிங்காக இருந்தாங்க, அவங்களுக்கு ஐடி ரீச் ஆச்சு, எனக்கு கேரிங்காக இருந்தாங்க. இதுதான் எங்களுக்குள்ள இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் இப்படி ஒரு விஷயம் தான் எங்களுக்குள்ள, தவிர வேற எந்த விஷயமும் கிடையாது. அதுக்கப்புறம் இது வந்து தப்பா ப்ரொஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கப்பிள்ஸ் லவ்வர்ஸ்ன்னு சொல்லி பண்ணி எங்கள் வீட்டு சைடில் ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நீ வீடியோ பண்ணிட்டு இருந்தா பொண்ணு பண்ணிட்டு சரி ஓகே அப்படின்னுட்டா என்னென்ன ரொம்பலாம் அது மாதிரி ஒரு மாதிரி போகுது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எங்கள் வீட்டில் ரொம்ப இது பார்ப்பாங்க அப்படின்னு. இது வந்து தப்பா ப்ரொஜெக்ட், அது பாப்பா முதல் பேசி முடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு அவங்க கிட்ட அப்போ கொஞ்சம் நான் அப்போ அவங்களும் ஊரில் இருந்தாங்க, சென்னையில் இருந்தாங்க. நான் அவங்க வீட்டுக்குலாம் போயிருந்திருக்கேன். அவங்க வீட்டில் போய் 1 மாதம் இருந்திருக்கேன். அங்கே இருந்தவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும் நான் சென்னையில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்ட்டு. நான் வீட்டில் வந்துட்டு எங்கள் வீட்டில் யாருமே விட்டது கிடையாது. அது பொண்ணுங்கனால தான் எங்கள் வீட்டையே விட்டாங்க. ஃப்ரெண்ட் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டில் இருந்தாங்கல்ல, 1 வாரம் இருந்து நல்லா எல்லாருக்குமே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் சரி ஓகே நல்ல பொண்ணாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தாட்டுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் அங்கே போனால் எனக்கு ஏதாவது வேலை கிடைக்கும், நான் அங்கே போனால் ஏதாவது தெரிஞ்சுக்குவேன், என்னால் ஏதாவது சினி ஃபீல்டுக்குள்ளே போக முடியும்னு ஏதோ ஒன்று நினச்சாங்க. அப்படி தான் நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மாட்ட போனேன். அப்போ நாங்கள் போய் 1 வாரம் இருந்துட்டு வரப்பா, சும்மா இருந்துட்டு வரப்பான்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டு தான் அங்கே போனேன். அதுக்கு போகிறக்கே சண்டை போட்டு இல்லைப்பா ப்ளீஸ் போகிறப்போன்னு சொல்லிட்டு ஏதோ எங்கள் வீட்டில் ரகலையெல்லாம் பண்ணி விட்டுட்டு தான் நாங்கள் போனேன். போயிட்டு அங்கே 1 மாதம் இருந்தேன். 1 வாரம் வரும்னு சொல்லிட்டு 1 மாதம் இருந்தேன். அவ்வளோ கஷ்டப்பட்டேன், அவங்களுக்கே தெரியும். ஏன்னா வீட்டில் அவ்வளோ செல்ல பொண்ணு, என்னை அவ்வளோ பொத்தி வளர்த்த பொண்ணு. ஃபர்ஸ்ட் நான் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டு கூட எங்கள் அப்பா அம்மா தாட்டினது கிடையாது. இப்போ விட்டு கூட 4 நாள் எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க வீட்டில் தாட்டினது கிடையாது. அப்படி விட்டாங்க. சரி ஓகே இருந்துட்டு போறதா விட்டாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே காய்ச்சல், எனக்கு உடம்பே முடியல. அவங்க வீட்டிலே என்ன ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காய்ச்சலுங்கிறனால கொரோனாவா இருக்க போதுன்னு சொல்லி ஒரு மாதிரி தொடாத அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி என்னை வந்து 1000 ரூபா பார்த்தாங்க. அதனாலதான் நான் வந்துட்டு, ஆனால் அவங்க அப்படி பார்க்கல, அவங்க வீட்டில் அப்படி பார்த்தாங்க தவிர அவங்க என்ன அப்படி பார்க்கல. அவங்க வந்துட்டு நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன், ப்ளீஸ்ப்பா நான் கிளம்புறேன், நான் ஊருக்கு கிளம்புறேன். எங்கள் அப்பா அம்மா கால் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா ப்ளீஸ் வந்து கூட்டிட்டு போ, நான் தெரியாம வந்துட்டேன், எனக்கு உடம்பு முடியல, எனக்கு ஒரு மாதிரி நான் செத்துருவோம் போல அப்படின்னு சொன்னோன்னே தான் அப்பவே எங்கள் அம்மா வந்து
வந்து அடுத்த ட்ரெயின்லேயே கிளம்பி வந்தாங்க. கொரோனா முடிஞ்ச டைம் அது கரெக்டாக, கொரோனால அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு இருக்க டைம். அப்போ வந்துட்டு ட்ரெயினில் விட்டுட்டாங்க. ட்ரெயினில் எங்கள் அம்மா அடுத்த ட்ரெயினில் கிளம்பி வந்தாங்க. கிளம்பி வந்து அப்போ நான் கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கே தான் ரயில்வே ஸ்டேஷனில் படுத்து கிடந்தேன். இன்னொன்று ஞாபகம் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனில் படுத்து கிடந்தேன். எனக்கு காய்ச்சல் ரொம்ப எந்திரிச்சுன்னா வாந்தி வந்துடும். அப்படியே ஒரு மாதிரி ஒரு தெரியல, ரொம்ப அன்கான்சியஸ்ல தான் இருந்தேன். அப்படியே மெதுவாக தான் அங்கே ரயில்வே ஸ்டேஷனே போய் தான் இருந்தோம். ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும்போது கரெக்டாக வந்தாங்க. அம்மா வந்தோடனே அம்மா வந்தோடனே அப்படியே நான் அவ்வளோதான். அம்மா வந்தது மட்டும் தான் ஞாபகம் இருக்கோ தவிர அதுக்கப்புறம் நான் எப்படி ஊருக்கு வந்தேன், எனக்கு எப்படி உடம்பு சரி செய்யுதுன்னு ஞாபகம் இல்லை. நான் ஊருக்கு வந்தேன், அதுக்கப்புறம் எங்கள் ஊருக்கு இந்த ஒரு 2 நாள் சரியாயிருச்சு. அப்பா, அம்மா, பாட்டி, அம்மாயி, தம்பி எல்லாரும் இங்கே குடும்பம், எனக்கு அங்கே யாருமே இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ் இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு ஒரு 1000 ரூபா காய்ச்சல் அவள் தொடாது அப்படி இப்படின்னு நான் 1000 ரூபா பார்த்த இடத்துல எங்கள் அம்மா என்னை நெஞ்சில் வச்சு சாஞ்சு படுத்தாங்க. நெஞ்சில் வச்சு என் பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை, என் பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை, என் பிள்ளைக்கு ஒன்றும் இல்லைன்னு அரவணைச்சதுல எனக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எதுக்கு நம்ம போகணும், சென்னை போகணும், எதுக்கு நம்ம சொந்த பந்தத்துங்களை எதிர்த்துட்டு உட்காந்துருக்கோம், எதுக்கு நம்ம எல்லாரும் நம்மள வந்து தப்பா பேசிட்டு இருக்காங்களே, என்ன விஷயம் இது அப்படின்ட்டு அப்படியே நகர ஆரம்பிச்சேன். வேண்டாம், இது நான் கிடையாது, இப்படிப்பட்ட பர்சன் கிடையாது. அவங்களும் என்ன ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சாங்க. ரொம்ப வந்துட்டு வீடியோ அன்னைக்கு என் காலில் வந்துட்டு என்ன ஞாபகம் இருக்கு, என் காலில் வந்துட்டு அருவமண் பட்டுருச்சு. அதனால இன்ஃபெக்ஷன் ஆகி கால் நல்லா வீங்கி நொண்டி நடக்க ஆரம்பிச்சேன். அப்போ நாங்கள் 2 பேரும் வந்து தாமிரபரணின்னு சொல்லி ஒரு கவர் சாங் கூட எடுத்திருந்தோம். அப்போ நான் சின்ன படத்தை எனக்கு ரொம்ப முடியல, வேணாம் போது எடுத்தே ஆகணும் வான்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி நான் நொண்டி அந்த வீடியோ பண்ணேன். அப்படி அந்த மாதிரிலாம் பண்ணி இருக்கும்போது அப்போதான் யோசிச்சேன், வீடியோன்ட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். வீடியோலாம் வேண்டாம் சொல்லி அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னே அடுத்து அவங்க சென்னை போயிட்டாங்க. நானும் எங்கள் வீட்டில் இருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டிலும் ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா என் சொந்த பந்தம் எல்லாமே தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இது என்ன இதுன்னு கேட்டேன்னா எங்கள் அப்பா அம்மாவும் அவங்கள ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேண்டாம், இது சரிப்பட்டு வராது. ஏன்னா என் பொண்ணு தப்பா ப்ரொஜெக்ட் ஆகுது, என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. ஆனா இது வந்து தப்பா ப்ரொஜெக்ட் ஆகுது, மீடியா எல்லாருமே இவங்க 2 பேரும் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. நானும் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாவே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் அவங்க இல்லாம இங்க இருந்ததுக்கப்புறம் அடுத்து காலேஜுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜை பத்தி பேசும்போது தான் நார்மலா அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நம்ம காலேஜ் சேரப்போற அப்படின்னு. அவங்க உடனே படிப்பு விஷயத்த இது பண்றாங்க, நீ படிக்கலாம் போவானா, எதுக்கு படிச்சுக்கிட்டு, அதுதான் யூடியூப் இருக்குல்ல அப்படி இப்படின்னு. அப்பதான் புரிய ஆரம்பிச்சிச்சு, இது நம்ம லைஃபுக்கு தடை. ஏன்னா நம்ம லைஃப்ல படிக்கிறதுக்கு இதுதான் என் அம்மா அப்பாவும் ஃப்ரீடம் போது, இவங்க ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு, ஜஸ்ட் ஒரு கேரிங் பண்ற ஒரு பர்சன், இவங்க ஏன் பண்ணணும் அந்த விஷயத்துல எனக்கு யாரு இவங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்குன்னு கூட எனக்கு அந்த அளவுக்கு தெரியாத மாதிரி இருந்தப்போ தான் சரி ஓகே நம்ம இது பண்ணலான்ட்டு தான் காலேஜுக்கு போட ஆரம்பிச்சேன். அட்மிஷன் வந்துட்டு நான் இங்க நேரு காலேஜ்ல அட்மிஷன் போட ஆரம்பிச்சேன். அட்மிஷன் போட்ட கையோட வந்துட்டு கொரோனா அடங்கிருச்சு. ஆனாலுமே காலேஜ் ஓப்பன் பண்ணல. அப்போ வந்துட்டு ஏதோ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஐடியா வந்தது. என் கதையை ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம், ஸ்கூல் படித்த கதையை ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் தான் ஷார்ட் ஃபிலிம் நானே எழுதி என் ஃப்ரெண்டு ஒரு பையனை, ஃப்ரெண்டோட அண்ணனை எல்லாரையும் ஒரு கேங் சேர்த்துனேன். பசங்க மட்டும்தான் அப்போ என் கேங் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் என் அப்பா அம்மாட்ட சொன்னேன், அப்பா இந்த மாதிரி கதை எழுதலான்ட்டு இருக்கப்பா, இந்த மாதிரி பசங்க இருக்காங்க பண்ணி எல்லாம் தெரிஞ்ச பசங்க, எல்லாம் உள்ளூர் பசங்க தானே. சரி ஓகே இவங்களும் தெரிஞ்ச பசங்க தானே, நாங்கள் எல்லாம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்ட்டு ஒரு லொக்கேஷன்லாம் பார்க்க போயிட்டு கேமராலாம் வாங்கிட்டு எடுத்துட்டு இருக்கோம். இதோட ஸ்டோரி வச்சுமே அவங்க வந்து என்னை தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆம்பளை பசங்க கொடுத்துட்டு இருக்கு அப்படி இப்படின்னு நான் உடனே உணர ஆரம்பிச்சிட்டேன். என்ன இதுக்கு நீங்க கண்டுபிடுறீங்க, யாரு அப்படின்னு சண்டை போட்டோன்னே பேசிக்கவே இல்லை. அடுத்து ஒரு வாரம் பேசிக்காதோனுமே அவங்க கிட்ட யாரோ போய் கேட்டாங்களாம், இந்த மாதிரி என்ன உங்களுக்குள்ள பிரேக்கப்பா அப்படி இப்படின்னு. நான் அதை கண்டுக்கல, ஏன்னா இது இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னேன், ஆல்ரெடி சொன்னேன். இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க தப்பா பேச ஆரம்பிச்சாங்க, நாங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எங்க ஃபேமிலி அப்படி நாங்களும் ஓகே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இவங்க லைவ் போட்டு உடனே அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எங்க வீடு வந்து இப்படி இருக்கிறனால, நாங்கள் ஏழ்மையா இருக்கனால என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. என்னை வந்துட்டு அப்படி இப்படி இன்னும் எங்களுக்குள்ள பிரேக்கப் போயிருச்சு அப்படின்னு அழுது வீடியோ போட்டுருமே. அவ்வளோ நாள் வந்துட்டு நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஃபாலோவர்ஸ் அவங்க. நான் அவ்வளோ சின்ன வயசுலேருந்து நான் வீடியோ போட்டு நான் அப்படி வந்த ஒரு பொண்ணை உடனே எல்லாம் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வந்து இப்படிப்பட்ட பொண்ணு, உனக்கு இப்படி இருக்கும் கமெண்ட்ல அப்படி கழுவு ஊற்றுமே. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படியே நான் அழுதுகிட்டே இருந்தேன். நான் அப்போ தான் கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னு என் வீட்டில் ஒன்றே எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, பாப்பா என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு. நான் போயிட்டேன், நான் கோயிலுக்கு போயிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். நான் எங்கே போகிறேன்னு தெரியாமல், சின்ன பொண்ணு நான் அப்போ இதெல்லாம் தாங்கிக்கிறே மனப்பான்மைங்கிறது அப்போ எனக்கு கிடையாது. அதனாலதான் நான் வந்து ஓடிட்டேன். அங்கே போய் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கேன், என்ன பண்ண தெரியாம லைவ் போட்டுருந்தேன். லைவ் போட்டு உடனே அமைதியாக உட்காந்துட்டு இருந்தேன். லைவ் பார்த்து கமெண்ட்ல எல்லாமே தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு அந்த நிமிஷம் என்ன பேசுன்னு தெரியாம நானும் அந்த கமெண்ட்ல வந்து இப்பெல்லாம் பேசுறீங்கல்ல, இந்த மாதிரி கமெண்ட்ல பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் இதோட பேர்ல எழுதிட்டு செத்துருவே இல்லை லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நினைச்சா அது எனக்கு வந்து கோல, நீ அந்த இடத்துல உட்காந்து நீ பேசியிருக்கலாம்ல, என்ன நடக்குன்னு பேசியிருக்கலாம்னு நினைச்சேன்.
அப்படி பேசின உடனே வந்துட்டு உடனே அவங்க எனக்கு கால் பண்ணி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என் மானத்தை வாங்கிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லணுமே. அடுத்து எங்க அங்கிரஜ் மாமா, எங்க மாமா, என் தம்பி எல்லாரும் 3 பேர் லைவ் வந்தோம். லைவ் வந்து நான் ஓப்பனா சொல்லிட்டேன், அவங்க பொண்ணு தான், அவங்க என் கூட வீடியோ பண்ணிட்டு இருந்தாங்க, எங்களுக்குள்ள எதுவும் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்டு தான், நாங்கள் வந்து வீடியோ தான் போட்டுட்டு இருந்தோம், மத்தபடி எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்ச உடனே அவங்க வந்துட்டு எல்லாமே எனக்கு கால் பண்ணி உங்க ஃபேமிலி மேட்டர் சொல்லிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சம்திங் எல்லாம் நினைக்கிற மாதிரி blackmail பண்ணாங்க. உன் குடும்பத்தை அழிச்சிருவேன், நான் வீடியோ போட ஆரம்பிச்சா உன் குடும்பமே அழிஞ்சிருவோம், உன் அம்மா அப்பாவும் சொந்தக்காரங்களாம் அழிச்சிருவாங்க அப்படின்னு. அப்பதான் என் லைஃப்ல நான் பெரிய சூனியம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த நிமிஷம் நான் உணர்ந்தேன். அப்படியே இப்ப நினைச்சாலும் கை கால உதறுது. இவ்வளோ ஏஜ் ஆச்சு, எனக்கு இவ்வளோ மெச்சூர் ஆகிட்டேன்னா 4-5 வருஷத்துல. ஆனால் எனக்கு இன்னும் கை கால்லாம் உதறது. அந்த சுச்சுவேஷன் எனக்கு அப்படி இருந்தது. அப்பா அம்மாட்ட சொல்ல முடியல. என் அம்மா அப்பா எல்லாமே அவன்ட்டு ஓப்பனாக பேசுவாங்க. இப்போ என் முன்னாடி எங்கள் அப்பா முன்னாடி சண்டை போட்டுப்பாங்க, அது மாதிரி தான் அவங்க முன்னாடி போட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா பற்றி எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன். எங்கள் அம்மா அப்பாக்குள்ளே பர்சனல் இருக்கும், எங்கள் அம்மா அப்பாக்குள்ளே பர்சனல் சண்டை இருக்கும். அந்த சண்டையை நான் ஊர் உலகத்துக்கு முன்னாடி சொல்ல முடியுமா? அதை சொல்லுவேன்னு சொன்னாங்க. நடந்திருக்கு. நான் சோசியல் மீடியாவில் பார்த்து ஜட்ஜ் பண்ணாதீங்க, லைஃப்பில் நிறையா நடந்திருக்கு. இதையவே என்னால் தப்பாக மாற்ற முடியும் என்னென்னமோ சொன்னாங்க. அப்போ நான் சின்ன பொண்ணு, எனக்கு என்ன பண்ணுறது ஏதுன்னே எனக்கு போலீஸ்ட்டு சொல்லணுமா, எனக்கு எதுவுமே தெரியல. 2 டைம் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணேன். இப்போ வீடியோ பார்க்கும்போது சொந்தக்காரங்க யார் பார்க்குறீங்களா, இல்லை எங்கள் அப்பா அம்மாக்கே தம்பி போனதுக்கப்புறம் தான் தெரியும் நான் இல்லை அட்டன் பண்ணேன்ட்டு. எனக்கும் என் தம்பிக்கு மட்டும்தான் தெரியும் நான் சூசைட் அட்டெம்ப்ட் 2 டைம் பண்ணேன் அப்படின்ட்டு. முதல் டைம் வந்துட்டு சாணி பவுடர் எடுத்து குடிச்சிட்டு உள்ளதாக உட்காந்து குடிச்சிட்டு வீடியோ ஒன்று எடுத்து பேசினேன். இந்த மாதிரி என் இதுக்கு காரணம் இவங்க தான். இப்போ தெரியும் என்னை வந்துட்டு அவங்க மனநிலைமை எனக்கு இருந்து என்னன்னு தெரியாது. அவனா என்னை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை அப்படின்னு, இந்த மாதிரி நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி நான் சூசைட் பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். நான் வந்து அமைதியாக உட்காந்து அழுதுட்டு உட்காந்துருந்தேன். டக்குனு என் தம்பி கதவை திறந்துட்டு வந்துட்டான். சத்தியமாக அந்த 2 டைமே என் தம்பி எப்படி வந்தாலும் தெரியாது, சாமி மாதிரி கரெக்டாக வந்து கதவை டக்குன்னு திறந்துட்டு, அவன் எப்பவுமே உள்ளே வந்து கதவை டக்குன்னு திறந்துட்டு வந்துடுவான். ஒரு மாதிரி உள்ளே என்ன பண்ணுறா இது பண்ணுறா கேட்கவே மாட்டேன். கதவை திறந்து சருன்னு உள்ள வந்துடுவோம் பெட்ரூம்குள்ளே. வந்து நான் அப்படியே வந்து லைட்டை போட்டான். எதுக்கு லைட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து நான் ஃபோனெல்லாம் மறைச்சிட்டு அந்த டம்ளர் கூட கீழே இருந்தது, சாணி போட்டு கழிச்சிருந்த டம்ளர். உடனே என்ன மறைக்கிற அப்படின்னு, ஒன்றும் இல்லை அப்படின்னு வாயில் ஏதோ ஒரு மஞ்சள், என்னது வாயை கட்டு வாயை திறக்கணும் பிடிச்சிட்டோம். வாயை பிடிச்சி திறக்கிறான் மஞ்சள் கலரில் மஞ்சள் பவுடர். ஏதோ என்ன குடிச்சுன்னு பார்க்குறான். கீழே வந்து பவுடர் அதெல்லாம் வச்சுருந்தேன், பிடிச்சிட்டான். ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா வெளியே படுத்திருந்தாரு. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா எங்கள் அப்பா ஏதாவது பண்ணிக்குவார். என் தம்பி அப்பவே மெச்சூராக யோசிச்சான். எத்தனை 11th 10th படிச்சானா என்னன்னு தெரியல, அவ்வளோ மெச்சூராக யோசிச்சு இப்போ கழுத்தை பிடிச்சிட்டான். என்ன வெளியவான்னு கழுத்தையும் காலரையும் இப்படி பிடிச்சிட்டு வெளியே கூப்பிட்டு வந்தான். பேப் மேல இருக்கும் பிடிச்சி கொண்டைக்குள்ள வாயை இப்படி பிடிச்சிட்டு கையை உள்ள விட்டு வாந்திடுன்னு நான் அழுதுட்டு இருக்கேன். அவனும் அழுதுகிட்டே ஏன் இப்படி பண்றேன் என்ன உன்னை விட்டு எனக்கு யார் இருக்காங்க, உன்னை விட்டு எனக்கு ஒரு அழுக்கூடாது எதுக்கு, உன்னை விட்டு எனக்கு யார் இருக்காங்க என்னடி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்கேன், என்னடி நினைச்சிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையே நீ போயிட்டு என் வாழ்க்கையை கேள்விக்குறியாருன்னு அவன் சொல்றான். அவன் சொல்லி எனக்கு அதை வாந்தி எடுக்க வச்சுட்டான். அடுத்த நிமிஷம் அவனே போய் ஒரு ஜக்கில் புளி எடுத்துட்டு வந்து புளியை உப்பும் கரைச்சி வாயில் ஊற்றி நான் அப்போ இவ்வளோதான் குடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். இவ்வளோ குடிச்சிருப்பேன், இவ்வளோ பெரிய டம்ளரு. எனக்கு அப்போ என்ன பண்ண தெரியல, சின்ன பிள்ளைங்க இவ்வளோ கொலன்னு இவ்வளோ குடிச்சிருந்தேன். அப்போவே அந்த நிமிஷமே வாந்தி எடுத்து அவ்வளோ மஞ்சள் வந்துச்சு. எனக்கு மயக்கம் வர மாதிரி மயக்கத்தில் இப்போ உட்காந்துருக்கேன். அடுத்த நிமிஷம் வந்து என் தம்பி ஃபோனில் என்னென்னு பார்க்குறான். ஃபோனில் வீடியோ இருந்தது. வீடியோவுக்கு அடுத்து வந்து கால் ஹிஸ்ட்ரி பார்த்தா அடுத்து அவங்க தான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. கத்தி விட்டுட்டான் போட்டு. கண்டபடி என் அக்கா லைஃப்பில் இனிமேல் வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான், இந்த மாதிரி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என் அக்காவை கொல்லலான்னு பார்க்குறீங்களா, உங்கள் அக்காவை நான் இந்த மாதிரி ஏதாவது பேசி பண்ணனா உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா, எங்கள் அக்காவுக்கு மட்டும் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அந்த ஏரியாவே இருக்காது அப்படி சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மிரட்டிட்டு விட்டுட்டான். அடுத்து மறுபடியும் என் தம்பி கடைசியாக அந்த சுச்சுவேஷன் ஆகிற வரைக்கும் யார்கிட்டையுமே, என் தம்பி போகிற வரைக்கும் யாருக்கும் தெரியாத இந்த விஷயம், எனக்கு என் தம்பிக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களும் வந்துட்டு என்ன வீடியோ சும்மா நார்மலாக ஏதாவது ரீல்ஸ்லாம் பண்ணுறப்போ என்னமோ இந்த லவ் பிரேக்கப் ஆன மாதிரி ஃபஸ்ட்டு ஓனர் யாருடா அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டப்போ எல்லாம் கமெண்ட் எனக்கு வந்துட்டு உடனே நான் வந்து ஏதாவது சும்மா ஏதாவது வீடியோ போட்டாலும் நீ இப்படிப்பட்டவ அப்படிப்பட்டவ
எதுவுமே தெரியாது அவங்களுக்கு என் லைஃப்ல என்ன. இப்ப நான் சொல்லிதான் தெரியும் இது மாதிரி நான் பட்டிருக்கேன்னு. எதுவுமே தெரியாம சும்மா அடிச்சு புடிச்சு அப்படி என்னென்னமோ சொல்லி என்னமோ அப்படி பேசி பேசி ஆத்தாவோட அக்கா இருக்காங்க பார்க்க வந்ததுக்கு அவங்க பேரன் எங்க அம்மா அந்த ஆத்தாட்ட சொல்லியிருக்கான். அவங்க எங்க ஆத்தா தான். ஆனா எங்க அந்த ஆத்தாட்ட அவங்க பேரை சொல்லியிருக்கான். இனிமேல் அங்க போனேன்னு அவ்வளவுதான், மரியாதைக்கு எடுத்துருவேன். அவங்களும் ஒரு ஆளுங்களா, அவங்களும் மரியாதை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்க்கை. சோசியல் மீடியா உலகத்திலே மானத்தை வாங்கிட்டு இருக்காங்க, நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்குலாம் போகணுமா அப்படிலாம் கேட்டு அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டி வந்து எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. அப்பதான் யோசிச்சேன், ஒரு நிமிஷத்துல என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு. ஒரு வருஷம் நடந்திருக்கும் எங்களுக்குள்ள. அந்த நாங்க வீடியோ பண்ணதா இருக்கட்டும், நாங்க மீட் பண்ணதா இருக்கட்டும், ஒரு வருஷம், அது ஒரு வருஷம் இருக்கும். உடனே என் சொந்த பந்தமா இருக்கட்டும் எல்லாருமே எங்களுக்கு கால் பண்ணி அசிங்கமா பேசினாங்கட்டும் அப்படின்னாலுமே ஓகே. அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி மறுபடியும் சொன்னாங்க, நீ ஒரு டைம் லைவ் வா, என்கிட்ட சாரி கேளு, நான் எல்லாத்தையும் விட்டுடுறேன், என்ன நடந்ததுன்னு முதல் உண்மையை எல்லார்ட்டையும் சொல்லு அப்படின்னாங்க. சரி ஓகே எல்லாமே சொல்லிடலாம், நம்ம என்ன நடந்தது என்னன்னு அவங்களே சொல்றாங்களே எல்லாமே பேசணும்ட்டு லைவ். நானும் அவங்க லைவ் வந்தாங்க, அவங்களும் அவங்க ஃப்ரெண்டு இருந்தாங்க. நான் அந்த லைவ் போனேன். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த ஃபேமஸான லைவ், அந்த லைவ் மேட்டர் அன்னைக்கு நடக்கு. அன்னைக்கு நான் எங்க ரூம்ல உட்காந்துட்டு நானும் வீடியோ அந்த கால் அட்டன் பண்றேன். பேசுறாங்க, எல்லாம் பேசி சிரிக்கிறாங்க. அவங்க எதை பேசி எப்படிதானே விட்டு போனேன், உண்மையை தானே சொன்னேன், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. அதெல்லாம் நான் கேட்டுட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டப்போ அப்புறம் அமைதியா இருக்கும். எங்க அப்பா கொஞ்சம் இதாயிட்டாரு. ஏன்னா நாங்க என்னென்னமோ கனவு கண்டு வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் எனக்கு டான்ஸர் ஆகணும்னு ஆசை. எங்க அப்பா அவ்வளோ ஹெல்ப் பண்ணாரு, டான்ஸ் கிளாஸ் சேர்த்துனாரு. அடுத்து வந்துட்டு நான் ஆக்டர் ஆகணும்னு நினைச்சுதான் மீடியாக்குள்ள வர்றதுக்கு இந்த வீட்டு சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டு எல்லாத்தையும் எதிர்த்து எங்க அப்பா எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்து மீடியாக்குள்ள அலோவ் பண்ணாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த பொண்ணு நான். ஒரு நிமிஷத்துல என் மானமே போயிடுச்சு. என் சொந்தக்காரங்க எல்லாம் யாரு தலை நிமிந்து பார்க்கணும்னு நினைச்சுமே அவங்களே வந்துட்டு எல்லாரும் தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு எங்க அப்பாவுக்கு ஒரு ஆதங்கம். அதனால எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, யாருக்கும் தெரியாது இல்ல அவங்க பையனா பொண்ணான்ட்டு, உண்மையை சொல்லணும்ல அப்படின்ட்டு எங்க அப்பா வந்தார் அந்த லைவ்ல. நீ உண்மையை சொல்லணும், நீ பையனா பொண்ணா அந்த வார்த்தை கேட்டாரு. அது அவங்களுக்கு ஈகோ டச் ஆச்சா என்னன்னு தெரியல. எங்க அப்பாவை யோ போயா யோ அப்படின்னு ஏதோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். யோ யார் நீ அப்படின்னு வாயா போயான்னு எதிர்த்திருக்கேன். எதை வேணா நான் எங்க அப்பா எது வேணா பண்ணியிருந்திருக்கேன். எங்க அப்பாவை நான் கூட எதிர்த்து பேசியிருந்திருக்கேன். ஆனா வேற ஒருத்தவங்க யாருன்னு தெரியாது. அவங்க இப்ப ஒரு வருஷமா பழக்கணும் சுருன்னு சொன்னையும் எனக்கு ஒரு நிமிஷம் சுருன்னு கோவம் வந்துருச்சு எனக்கு. அந்த நிமிஷம் நான் என்ன பண்றேன்னு தெரியல, இந்த மீடியாக்குள்ள என்ன பேசணும் தெரியல. அப்பதான் அந்த 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 தப்பான வார்த்தையை சொன்னேன், அந்த வார்த்தையை பேசிட்டு பேசணுமே அதுக்கும் அந்த பொண்ணு வந்து சிரிச்சா, அவளோட ஃப்ரெண்டு, நான் மறக்கவே மாட்டேன். எங்க அப்பாவை அந்த வாயா போயணுமே நான் அப்படி சொன்னமே சிரிச்சோன்னுமே, நீ உங்க அப்பாவெல்லாம் இப்படி ஏதாவது பேசணும் நீ சிரிப்பியான்னு கேட்டு நான் வீடியோ லைவை கட் பண்ணிட்டேன். ஆனா அதை உலகமே தப்பா பேசினாங்க. அந்த மீடியா பேசாத பேச்சா, இந்த மீடியா எதை உயர்த்துறனா ஒரு நாள்ல உயர்த்திடும், ஒருத்தவங்க தாழ்த்துறனா ஒரு செகண்டில் தாழ்த்திடும். அப்படிப்பட்ட மீடியா இது. மறக்க மாட்டேன். இந்த மீடியாவுக்கு எனக்கு நல்லதும் பண்ணியிருக்கு, அதை விட என் வாழ்க்கையை சோதிச்சிருக்கு. என்ன அப்படியே ஒரு மாதிரி அப்படி போட்டுட்டாங்க. நீ அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் தேவை, என்ன வார்த்தை பேசுறா இவன்னா, இவ பஜாரியா, எத்தனை பேர் ட்ரோலர்ஸா இருக்கட்டும் எதுவுமே தெரியாது. அவங்க எல்லாமே ட்ரோல், எதுக்கு ட்ரோல் பண்றாங்கன்னே தெரியாம ட்ரோல் பண்றாங்க. ட்ரோல் பண்ணணும்னு தெரியாம ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எல்லாமே தெரிஞ்சிருந்துருக்கணும், என்ன பேசுற அந்த லைவ்ல என்ன பேசுற ஏது பேசுறேன்ட்டு. பொண்ணா எங்க அப்பா இது தப்பா கேட்கல, அவங்க கேட்டாங்க. அது எங்க அப்பாவோட இது இல்லை எனக்கு. அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு நல்லா என்னை பாத்துக்கிட்டாங்க, என்னை வந்து கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, எங்க அப்பா பத்திக்கு யார் அவங்க? என் பொண்ணு மானத்தை வாங்கினவங்க வந்து. அப்ப எங்க அப்பா அப்படிதானே கேட்பாரு. அப்படிப்பட்டது எங்க அப்பா கேட்டதுக்கு அவ்வளோ இது அசிங்கப்படுத்தினாலதான் நான் அதை இது பண்ணேன். எங்க அப்பாவை அசிங்கப்படுத்துறமே இது இருக்குன்னு தான் அந்த கேட்டேன். அது அவ்வளோ பேர் தப்பா பேசினாங்க, தப்பா ட்ரோல் பண்ணாங்க. அப்படியே எல்லாருமே என்ன தப்பாவே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் அவ்வளோ அதுல மீண்டே வர முடியாதுன்ட்டு தான் மறுபடியும் செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணேன். இப்ப நான் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு கோலத்தனத்தை நான் அப்பவே பண்ணேன். என் வீட்டுல மேல வந்துட்டு என் தம்பி எந்த ஃபேன்ல பண்ணி உயிரை விட்டானோ அதே ஃபேன்ல நான் பண்ண முயற்சி பண்ணேன். அந்த ஃபேன்ல வந்துட்டு நான் நாட்டெலாம் போட்டு பண்றப்போ பண்ணிட்டேன். உள்ள கதவை போயிட்டு சாத்திட்டேன். இந்த மாதிரி வந்து அது அப்போதான் விளையாட போயிட்டு இருந்தான். வீட்டுல யாருமே கிடையாது. நான் அந்த லைவை வந்து எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து நான் அந்த சூசைட் பண்ணிக்கலாம் போனேன். கதவு தட்டுனா திறக்கல. கதவு என்ன பண்ணிட்டான்னா கதவு ஹோல் வழியா என்ன பண்ற, கதவு உள்ள திறக்க சாத்திருக்கேன். கதவு பார்த்தோன்னே நான் அந்த மாதிரி நிக்கிறத பார்த்துட்டு
கத்துறான், என்ன பண்ற ஏது பண்ற, கதவை துறன்ட்டு. உடனே எங்க வீடு இதுதான் சிமெண்ட் தான். உடனே பாத்ரூம் கதவுக்கு மேல ஏறி எங்க ரூமுக்கு மேல ஏறிட்டான். ரூமுக்கு மேல ஏறி அந்த நடுவுல வந்துட்டு 2 ஓடு இருக்கு, 2 சிமெண்ட் ஓட்டை இருக்கு, நடுவுல வந்துட்டு ஓடு வச்சிருப்பாங்க. அந்த ஓட்டை திறந்து கையை கரெக்டா உள்ள விட்டான். ஃபேனுக்கு நடுவுல விட்டு மேல ஃபேனை தூக்கிட்டான். தயவு செஞ்சு பண்ணாது. அதே வார்த்தை சொன்னாங்க, இப்போ நான் உன்னை விட்டா எனக்கு யாரையும் இருக்கா, என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையே தொலைச்சிருவோம் போல, அப்பா அம்மா என்னடி பண்ணுவாங்க, எங்க அம்மா என்னடி ஆகுவாங்க, நீ தானடி என்னை பார்த்துக்கணும், அம்மா பார்க்க போற எனக்கு இன்னும் யாரடி இருக்கா, இன்னும் அந்த வார்த்தையெல்லாம் காதுக்குள்ளேயே இருக்கு, என்னை விட்டா என்னை யாரடி பார்த்துக்குவா, என்னடி தானடி பார்த்துக்கணும். இந்த கேள்வி இதெல்லாம் பேசணும். ஒரு நிமிஷம் நானே ரியலைஸ் பண்ணுறேன், என் தம்பிக்கு நான் என்னை விட்ட எனக்கு யார் இருக்கான்ட்டு நான் இறங்கினேன். அடுத்து என் தம்பி நான் அடிச்சா, எனக்கு கட்டி பிடிச்சி அழுதான், நானும் கட்டி பிடிச்சி அழுதேன். இந்த மாதிரி பேசுகிறாங்கடியும் அவன் அப்போ சொன்னான், உன்னால் முடியும், நீ பண்ணு, நீ இன்னும் மேலே இதை பண்ணு, நீ காலேஜ் போகும்போதுன்ட்டு அடுத்த வாரமே காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க. நான் காலேஜ் போனேன். அடுத்த வாரமா இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சா தெரியல, ஷார்ட் ஃபிலிம்ல எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஷார்ட் ஃபிலிமும் இதெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் போயிட்டு இருக்கும்போது நடந்துட்டு இருந்த விஷயமா இல்லை என்னன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஷார்ட் ஃபிலிம்லாம் அடிச்சுட்டு அப்படியே முடிஞ்சிச்சு. ஷார்ட் ஃபிலிம் முடிஞ்சிச்சு. அடுத்து நான் காலேஜுக்கு போனேன். காலேஜுக்கு போனதுக்கப்புறம் அப்படியே லைஃப் மாற ஆரம்பிச்சிச்சு. காலேஜ் போனதுக்கப்புறம் தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸில் எல்லாருமே என்ன பேசிகிட்டே தான் இருந்தாங்க. அதையும் தாண்டி தான் நான் மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட ஆரம்பித்தேன். அப்படியே லைஃப்ல தனா வந்துமே அவங்க என்னை விடலை. தனாவோட ஐடி என்கிட்ட இருந்தது. தனாவோட ஐடி பார்க்கும்போது அந்த மெசேஜ் வந்தது. நான் காட்டினேன். தனா வந்து எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த பொண்ணு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னுமே அவங்க நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பண்ணாமல் நான் பயந்துட்டேன். ஐயோ என் வாழ்க்கை முடிய போகுது, மறுபடியும் என்னை பற்றி எதுவும் சொல்ல போகிறாங்க, என் குடும்பத்தை பற்றி சொல்ல போகிறாங்கன்னு பயந்துக்கிட்டதப்போ ஃபோன் பண்ணுறேன். இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனை, அவங்க என்ன பேசினா பரவாயில்ல, ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களும் என்னென்னமோ பேசினா. கான்ஃபரன்ஸ் காலில் தான் இருக்கேன். கான்ஃபரன்ஸ் காலில் இல்லை, நான் அப்புறம் தேனியிலேயே இருந்தேன். அவங்க வீட்டில் தான் இருந்தேன். அவங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மெசேஜ்லாம் வந்தது. கரெக்டாக அவங்க வீட்டில் தான் கால் பேசுகிறேன், ஞாபகம் இருக்குது. பேசுகிறப்போ அவங்களும் பேசினாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணு யார் தெரியும் வாசிங்க அப்படி இப்படிலாம் பேசினப்போ அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க, அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணா ஏது பண்ணாலும் தெரியல, நான் பக்கத்துலேயே இருந்தப்போ என்ன பண்ணா ஏது பண்ணான்னு தெரியல, அவங்க லைஃப்ல நீங்கள் எப்படி போனீங்கன்னு தெரியலமா, அவங்கள அம்மான்னு தான் கூப்பிட்டா. அவங்க எல்லாருமே வந்துட்டு டாடான்னு கூப்பிடுவாங்க. என்னடா பண்ணுற அப்படி இப்படின்னு. அவங்க ஃபஸ்ட்டு அவங்க ஒரு பொண்ணாக தான் பார்த்தாங்க. என்னம்மா பண்ணுற அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு ஸ்வீட்டியை பற்றி தெரியும் அப்படிலாம் பேசினாங்க. கன்ஃபார்ம் உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா நான் அப்போ நீங்களும் இந்த கேட்டகரியில் வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னாங்க அவங்க. அதுக்கு தானே ஒரே வார்த்தை சொன்னாங்க. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு எங்களுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துக்கு கூப்பிடுறோமா, கன்ஃபார்ம் வந்துருங்க, வந்து கன்ஃபார்ம் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே எனக்கு யாரோ என் கூட இருக்காங்க, எனக்கு கன்ஃபார்ம் என்ன இவங்க என் கூட இருப்பாங்க, அதை விட எனக்கு வேற எதுவுமே தோணல. அப்படியே ஒரு நிமிஷம் புள்ள அரிச்சு எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நான் அப்படியே அவங்களை பார்த்து அழுதேன். எல்லாரும் தப்பா நினைச்சாங்க, நீங்க என்ன பரவாயில்ல, நீங்க என்ன இது பண்ணீங்க அப்படின்னு. எனக்கு இப்போ வரைக்குமே தனாட்டி எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். இதனால் வரைக்கும் எத்தனையோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை அந்த வீடியோ போல் கமெண்ட் பண்ணவங்களா இருக்கட்டும், எல்லாரும் வந்து மறக்கலை. எல்லாருமே அதை வந்துட்டு என் மேலே தப்புன்ட்டு. நான் சின்ன பொண்ணு தான், எனக்கு தெரியல எனக்கு என்ன பண்ணணும், யார் கூட வீடியோ போடணும், லைஃப்ல எப்படிலாம் நடக்குமா எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன். நான் வீடியோ போட்டுட்டேன். எங்கள் அப்பா அவங்க அத்தனை டைம் சொன்னாங்க தப்புன்னு. நான் கேட்காம பண்ணேன் எல்லாமே. ஆனால் அத்தனை பேர் எல்லாரும் கமெண்ட் பண்ணுறப்ப ஆனால் ஒரு டைம் கூட அதை சொல்லி காமிச்சது கிடையாது. ஒரு டைம் கூட உன்னை பற்றி இப்படி மீடியாவில் பேசுனாங்க. அவங்க அண்ணாங்களே வந்து இவனுக்கு வீடியோலாம் அனுப்பியிருக்காங்க. என்னை காலேஜ் சேர்ந்தப்போ காலேஜில் எல்லாருமே கலாய்ச்சாங்க. இந்த லைவ் மேட்டர்டா, லைவ்டா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருக்காங்க நிறைய டைமு. என்னை முன்னாடி போகும்போதுடா இது யாரும் தெரியுமா லைவ்டா, அந்த லைவ்டா அப்படின்னு என் கூட படித்த என் ஃப்ரெண்ட்ஸே வந்து இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அப்போவே அதெல்லாம் கேட்டிருக்காங்க, அக்கா அவங்க லைவ்ல அக்கா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அப்படின்னு. ஆனால் யாருக்குமே தெரியாது அந்த லைவுக்கு பின்னாடி எத்தனையோ பிரச்சனை இருக்குது, எத்தனையோ இருக்குன்ட்டு. ஆனால் தானே ஒரே ஒரு வார்த்தை தான், நீ எப்படி வேணா இருக்கும், நான் இருக்கேன்டி, நீ எப்படி இருந்து இது இருக்குன்னு எனக்கு தெரியாது, இப்போ நீ எனக்காக இருக்கல்ல, இப்போ நீ என் கூட இருக்கல, எனக்கு அது போதும்னு சொல்லி என் கூட இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் கூட அவங்க எக்ஸை வச்சு கலாய்ச்சிருக்கணும் தவிர ஒரு டைம் கூட என்னை வச்சு ஒரு டைம் கூட என்னை யாருக்கும் அவங்க கூட கம்பேர் பண்ணி பேசினது கிடையாது. ஒரு டைம் கூட என்னை எதுலேயுமே நான் வந்து தப்பாக பேசினது கிடையாது, எதுவுமே சொல்லி காமிச்சது கிடையாது. அவனை நிறைய பேர் கமெண்ட்ல கழுவி ஊற்றிருக்காங்க, நீ அவளுக்கு அப்படிடா, நீ அவளுக்கு செகண்ட் தான்டா அப்படி இப்படின்னு.
ஆனால் ஒரு டைம் கூட அவன் அது கவலைப்பட டெலீட் பண்ணிட்டு போயிடுவான். அவளுக்கு நான் தான்டா ஃபஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு போவாங்க. நான் தானா இந்த இடத்துல தேங்க்யூ சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறப்ப ரொம்ப தேங்க்யூ தானா. என் கூட நீ இருக்கிறதுக்கு நான் நல்லா பார்த்துப்பேன், நீயும் நல்லா பார்த்துப்பேன் தெரியும். தேங்க்யூ. டிடி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இது விஷயம் தப்பு அப்படின்னா இது அப்போவே கீழே போட்டுறணும். இது தப்பு தான், பட் இருந்தால் நல்லா இருக்கு. இது தப்பு தான், பட் ஆனால் பிடிச்சிருக்கு. தப்பு தான், ஆனால் என் கூட இருக்கட்டுமே நினச்சிட்டிங்கன்னா கடைசியாக அது உங்கள் கையை விட்டே போகாது. ஆனால் ஒரு விஷயம் தப்பு அப்படின்னா இது அப்போவே கீழே போட்டுருங்க. ஹோல்ட் பண்ணாதீங்க, எப்பவுமே சொல்கிறேன். அதே மாதிரி எந்த சுச்சுவேஷன்லையும் சூசைட் ஒரு முடிவாகாது. அந்த டைம் நான் அதை பண்ணியிருந்தேன்னா அந்த பேரோடையே நான் செத்துருப்பேன். அந்த பேரோடையே என் குடும்பம் வாழ்ந்திருக்கும். என்னை அந்த பேரை சொல்லி என் தம்பி வாழ்க்கையும் எங்கள் அப்பா அம்மா வாழ்க்கை எல்லார் வாழ்க்கையும் போயிருந்துருக்கும். ஆனால் அதை உடைச்சிட்டு நான் இப்போ வந்திருக்கேன். இப்போ நிறைய பேருக்கு நான் நல்ல விஷயத்துல இன்ஸ்பிரேஷனாக இருக்கேன். நான் இப்போது சந்தோஷமாக இருக்கேன். நான் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கிறேன், என்னென்னே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோ அவங்களே பார்த்தாலும் சரி, ரொம்ப தேங்க்ஸ் என் லைஃப்பில் நீங்கள் வந்ததுக்கு. நீங்கள் வந்ததுனால நிறையா நான் கற்றுக்கிட்டேன், நிறையா லெசன் கற்றுக்கிட்டேன். யார்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டோன்னு கற்றுக்கிட்டேன், யார்கிட்ட எவ்வளோ தூரம் இருக்குன்னு கற்றுக்கிட்டேன். தேங்க்ஸ். ஆனால் மறக்கவே மாட்டேன். எல்லோரும் கேட்ட அந்த இது முடிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் டெஃபினேஷன் கொடுத்துட்டேனா? எல்லாருக்கும் திருப்தியா? நான் வாழ்க்கையில் பேசவே கூடாதுன்னு நினச்சனோ அதை பற்றி பேசிட்டேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா பயம். ஏன் இத்தனை வருஷம் நான் பேசலன்னா பயம். டைம் டிராவல் இருந்தால் என்ன பண்ணுவேன்னு கேட்டிருப்பீங்கல்ல நிறைய பேர். இதை போய் மாற்றிருந்திருப்பேன். அப்புறம் இதுக்கப்புறம் அவங்க ஏதாவது என்கிட்ட வந்து எதாவது ஆக்ஷன் எடுத்தாலும் அதுக்கப்புறம் அவங்க பேசினாங்க. இதுக்கப்புறம் அவங்க பேசவே இல்லை அப்படிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 4 வருஷம் பேசலை. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு தம்பி இன்சிடெண்ட் அப்போ தான் கால் பண்ணி அவங்களே பேசினாங்க. அவங்க பேசினாங்களா நான் கால் பண்ண எனக்கு தெரியல. கால் பண்ணி பேசினாங்க. இந்த மாதிரி நானும் பேசினேன், இந்த மாதிரி ஆகிடுச்சுப்பா, நீங்கள் வந்து ஒரு டைம் பாருங்கள். ஏன்னா அந்த ஒரு 10 நாள் அந்த வீட்டுக்குள்ளே அவனோட ஆத்மா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவனுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்குமே நான் கால் பண்ணி பேசினேன். அவன் எங்கள் லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே நான் வந்து கூப்பிட்டு ஒரு டைம் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போங்க, கடைசியாக அவன் எல்லாரையும் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். அவனுக்கு பிடிச்ச இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும் அவங்ககிட்ட நான் போய் கேட்டிருந்தேன். அதே மாதிரி அவங்ககிட்டையும் நான் போய் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு டைம் வாங்க வந்து பார்த்துட்டு போங்க. அவங்களும் வரேன்ப்பா அப்படிலாம் சொல்லி நாங்கள் பேசி முடித்தோம். அதுக்கப்புறம் அவங்க வரல. அவ்வளோதான். நாங்கள் நடுவில்லாம் பேசாமலாம் இல்லை. இப்போ அவங்க லைஃப்பை பார்த்துட்ருக்காங்க. அவங்க நல்ல லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்காங்க, சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போ நான் ஏன் இதெல்லாம் இப்போ பேசுகிறேன்னா இப்போவுமே அது என்னை தொடர்ந்துட்டுருக்கு. டெய்லியும் என்னை மன உளைச்சல் கூட்டினாங்க. டெய்லியும் அந்த கமெண்ட் பார்த்து இது அவங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் எனக்கு நிறைய எஃபெக்ட் ஆகிருக்கு. நிறைய என்ன கமெண்ட் என்னை பின்னாடி பேசினதாக இருக்கட்டும், என்னை கலாய்ச்சதாக இருக்கட்டும், நிறைய இதனால் இன்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு. அதனால் பாதிக்கப்பட்டதுன்னா அதனால் கன்ஃபார்ம் இதுக்கு ஒரு கிளாரிஃபை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் என் லைஃப்பில் ஃப்யூச்சரில் இப்போ ப்ரெசென்ட்லேயும் தொடர்ந்துட்டுருக்கு. ஒரு ஃப்யூச்சர்லேயும் என் பாதிக்கப்படக்கூடாதுல்ல, அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் நான் இப்போ இதை பேசியிருக்கேன்.